day 12 08 03 2026. ஓகே ரைட். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, நான் சொன்ன மாதிரி தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனோட அடுத்த கட்டத்துக்குள்ள போக போறோம். ப்ளஸ் இன்னும் சில ஆக்டிவிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நேற்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது பார்க்கல. ஸோ ஃபைல் நேம் நான் மாத்திடுறேன். இன்டர்வியூ ப்ராக்டிஸ் மாத்திருக்கேன். ஜி நேற்று ரெண்டு கொடுத்தீங்கல்ல அதில் ஜிப் வந்து புரிஞ்சிருச்சு. ஐட்டர் மட்டும் கிளியரா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு மட்டும் புரிய மாட்டேது. ஒன்றும் இல்லைங்க. ஐட்டர்ன்றது என்னன்னா ஃபார் லூப், இன்டர்னல் ஃபார் லூப்புங்க. ஓகே, ஓ ஸோ நீங்க இங்க இங்க பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஐட்டர் போட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஆஃப்டர் தி அதர் போகும். அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா, அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஜிப். எதை ஜிப் பண்ணோம்? ஏ கமா ஏன்னு ஜிப் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஐட்டர் ஆஃப் ஏ, ஐட்டர் ஆஃப் ஏ. அப்போ அது ஏவையே சுத்தி வரும். ஃபர்ஸ்ட் ஐட்டர் ஏ வந்து ஒன்னுக்கு போகும், அடுத்த ஐட்டர் வந்து ஏக்கு போகும். அப்படி டிராவல் ஆகிட்டே இருக்கும். அப்படி டிராவல் ஆச்சுனாக்கா அதை அப்படியே டிக்ஷனரியா மாத்த சொல்றீங்க. அண்ட் பிரிண்ட் லுக் அட் தட். நவ் இந்த இடத்துல ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் இட் இஸ் கெட்டிங் ஐட்ரேட்டட், பட் அன்பார்ச்சுனேட் அந்த ஐட்ரேட்டர் வந்து ப்ராப்பரா இல்லை. வை? பிகாஸ் ஒன்னே நமக்கு ரிப்பீட்டடா வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நீங்க லைட்டா சேஞ்சஸ் போட்டு எப்படி ஃப்ரீக்வெண்ட் டேட்டாவை எடுக்கிறீங்கன்றதை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஒரே இடத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ண போறீங்க. அந்த சேஞ்சஸ் பண்ணா 1:1க்கு பதிலாக 1:A, 2:B, 3:C, 4:Dன்னு வரும். அவ்வளவுதான். ஐட்ரேட்ன்றது ஒரு ஃபார் லூப் தான். நம்ம பார்க்குற நார்மல் ஃபார் லூப் அது பேர் ஐட்ரேட்டபிள் தான். இட் இஸ் டிராவலிங். ஓகே, இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி வராது. ஓகே, ஜஸ்ட் ட்ரை 2 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ், வில் கெட் அன் அவுட்புட். பட் இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதுல இருந்து யூ கேன் கேட்ச் இட் அப். ஓகேவா பிரதர்? பார்க்குறீங்களா? ஓகே ஜி. பட் இந்த அவுட்புட் நான் பார்த்த சாட்ஜிபிள் வந்து ஜிப் யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்காங்க இந்த அவுட்புட்டுக்கு. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க ஆக்சுவலா ஜிப் ஓகே தான் யூஸ் பண்ணணும். ஜிப் தான் ஓகே யூஸ் பண்ணணும். பட் அந்த ஜிப் யூஸ் பண்ணும்போது இன்னும் சில ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும். பண்ணா ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி இப்போ என்னன்னா வருது, பட் 1:1ன்னே வருது. வேற ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். ஒர்க் ஆயிரும். ஓகே, ஓகே. எஸ். ஆல் ரைட். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல போயிடலாம். ஜூபிட்டர் நோட் புக்ல போயிட்டு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம். அன்னைக்கு என்ன பார்த்தோன்ட்டு. ஓகே, இப்போ இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, ஒரு ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகே, வாட் இஸ் SQLite 3? யாருக்கா ஐடியா இருக்கா? இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லலாம். கேள்விப்பட்டிருக்கேன் பட் நோ ஐடியா. இந்த வேர்ட் இட் எல்லாம் இஸ் இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். இட் இஸ் நத்திங் பட் அ டேட்டாபேஸ். இது ஒரு டேட்டாபேஸ். ஓகே, வேற என்ன டேட்டாபேஸ்னா, இட் இஸ் த டிஃபால்ட் டேட்டாபேஸ் சப்போர்ட்டட் பை பைத்தன். அதாவது பைத்தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டிபி வந்து SQLite 3. இது எங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு MySQL அண்ட் MS சர்வர். அதாவது SQL வெர்ஷன் என்ன ஒரு டேட்டா பேஸ்னா, அந்த டேட்டா பேஸ்க்குள்ள நீங்க முதல்ல டேட்டா பேஸ் ரன் பண்ணணும், சர்வர் ரன் ஆகணும், யூசர் ஐடி கிரியேட் பண்ணணும், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும்.
அது எல்லாமே கனெக்ட் பண்ணோம் இல்லையா? பட் அவ்வளோ எஃபர்ட் போடாம டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த SQLite. அப்போ SQLite 3ன்றது பைத்தானோட ஒரு டிஃபால்ட் டேட்டா டைப்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம், ஐ மீன் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க எம்டி அவுட்புட், which means output is there. In the sense SQLite 3 is installed in our laptop by default. இன்ஸ்டால்டுனா நீங்கள் பைத்தான் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணும்போது அது கூடவே சேர்ந்து டிஃபால்ட் லைப்ரரி பேக்கேஜில் இந்த SQLite 3 வந்துடும். SQLite 3ன்றது ஒன்றும் இல்லைங்க, லைட் வெர்ஷன் ஆஃப் MySQL. நம்ம பார்க்க போற அந்த MySQL MS சர்வரோட லைட் வெர்ஷன். லைட் வெர்ஷன்னா கனெக்டிவிட்டி ஈஸியாக முடிஞ்சிடும். அங்கே என்ன பண்ணணும், டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணியிருந்தா தான் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா? இங்கே அப்படி இல்லை, ஆன் த ஃப்ளை நீங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன் த ஃப்ளை எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, கனெக்ஷன் equal to SQLite 3 dot connect ஒரு நேம் ஃபாலோட் பை டாட் டிபின்னு கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே போதும். உங்களோட கரண்ட் ஃபோட்டோல போய் பாருங்க, ஒரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க டிபி கிரியேட் ஆயிடுச்சு. கனெக்டிவிட்டி, திஸ் இஸ் த பியூட்டி. ஸோ இந்த ஒரே லைன்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SQLite 3க்கும் SQLக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, MySQLல அந்த டிபி ஆல்ரெடி இருந்தா மட்டுமே கனெக்ட் ஆகும். இது என்ன பண்ணுனா, அந்த மாதிரி ஒரு டிபி ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும். இருந்தா அந்த டிபி கூட கனெக்ட் பண்ணும், இல்லாட்டி அந்த டிபியை கிரியேட் பண்ணும். ஓகே, ஒரு டிபி கிரியேட் பண்ணும்போது அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் டாட் கமிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் டாட் க்ளோஸ். எப்பவுமே ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணா அதை க்ளோஸ் பண்ணணும், அதை நம்ம கமிட் பண்ணணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். எதுவும் அவுட்புட்ல பெருசா இருக்காது, பட் அட்லீஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், டிபி கனெக்டட். எதுக்கு மோன் சம்பந்தம் இல்லாம இந்த பர்டிகுலர் சினாரியோவை இங்க கொண்டு வந்தேன்னா, ஃபங்க்ஷன் பண்ணோம் இல்லையா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். இப்போ இது ஒரு டிபி கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கோடு இல்லையா? இது நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனா மாத்தலாம். டிஎஃப் டிபி கனெக்ஷன் போட்டுக்கிட்டு இந்த 3 லைனை இதுக்குள்ள போடலாம். முடிஞ்சது. அப்ப என்ன அர்த்தம், இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வித்தவுட் அன் ஆர்குமெண்ட். கரெக்டா? ஸோ அப்போ எப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை நீங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்களோ நீங்க என்ன பண்ணலாம், இதை மட்டும் கால் பண்ணா போதும். ரெண்டாவது விஷயம், இப்போ சண்டே 18 டிபி இருக்கலாம், நாளைக்கு டிபி நேம் மாறலாம். அதனால இந்த டிபி நேமை இந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ணாம ஸ்டாட்டிக்கா இல்லாம டைனமிக்கா மாத்தணும். அப்போ டிபி நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டிபி நேம் உள்ள கொடுத்துருங்க. அப்போ இது என்னது, இது ரெண்டாவது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட், டிபி நேம் கேட்கும். இப்போ நீங்க ஏதாவது டிபி நேம் பாருங்க, சண்டே டெஸ்ட்னு கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க, சண்டே டெஸ்ட் டிபின்னு கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம நேற்று பார்த்த இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணிருக்கு, இந்த டிபியோட கனெக்ஷன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஐ ரிப்பீட், டிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஓகே ரைட். அதே மாதிரி இந்த கனெக்ஷனை வச்சு தான் நான் அடுத்து சில கோடிங்லாம் போடுவேன். அப்போ இந்த கனெக்ஷன் வந்து இங்க இருந்தா பத்தாது, திரும்ப எனக்கு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல ரிட்டர்ன் கனெக்ஷன் கொடுப்பேன், அதை இங்க வாங்குவேன். அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி இதை வந்து முன்னாடி வச்சிருக்கேன், நான் ஃப்ளோல போட்டு ரிட்டர்ன் தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நாளைக்கு யாராவது ஃபங்க்ஷனோட கடைசி ஸ்டேட்மெண்ட் எதுனா ரிட்டர்ன். சப்போஸ் ரிட்டர்னு கீழே நீங்க எதனா போட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்லை, ஏன்னா ரிட்டர்னோட முடிஞ்சிடும். ரன் பண்றேன், தட்ஸ் இட். இப்படிதான் வரும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் கோட். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பர்பஸ்ஃபுல்லா, அப்போ நாளைக்கு இந்த இடத்துல மட்டும் நீங்க மாத்தினா போதும், டிபி கனெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே, செக் பண்ணுங்க. வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த கனெக்ஷன் வந்துருச்சு நமக்கு. ஸோ எப்பெல்லாம் இதை கால் பண்றோமோ அது கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம கொடுத்துரும் இல்லையா? அட் த சேம் டைம் சம்டைம் இந்த கோடில் there is a high chances that it may have some errors. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த இடத்துல க்ளோஸ்ல 2L போட்டுட்டேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். இங்க பாருங்க எரர் வந்துருச்சு. எரர் வரும்போது என்ன பிரச்சனைனா அது ட்ரேஸ் பேக்னு சொல்லும். ட்ரேஸ் பேக்னா எந்த லைன்ல எரர், எப்படி எரர், எதனால எரர் சொல்லி டீடைல் கொடுக்கும். சில டைம் இது நமக்கு பிளஸ்ஸா இருந்தாலும் சில சமயம் ஓவர்வெல்மிங்கா இருக்கு. தட் மீன்ஸ் இட் மைட் ஹாவ் டூ மச் ஆஃப் கண்டென்ட் டு கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ ஏகப்பட்ட அவுட்புட்ல அந்த எரர் ஸ்கிரீனிங் இருக்கிறதுனால நமக்கு எதை கேட்ச் பண்ணணும் எதை விடணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் வில் கம் இன் ஹேண்டி. ஓகே, அப்போ எந்த ஃபங்க்ஷனாலிட்டி போட்டாலும் எக்ஸெப்ஷனோட போடுங்க. பாருங்க ட்ரை போட்டுட்டு இந்த 4 லைனையும் ட்ரைக்குள்ள அமைச்சிடணும். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எக்ஸெப்ட் ஸ்பேஸ் இ கேபிட்டல்ல எக்ஸெப்ஷன் ஆஸ் இஎக்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மேல ட்ரை பண்ணு, ஒருவேளை ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்தா அதை கேட்ச் பண்ணு, அந்த எக்ஸெப்ஷனை என்னோட பேஸ் கிளாஸோட செக் பண்ணிக்க, செக் பண்ணிட்டு எதனால எக்ஸெப்ஷன் வருதுன்றத இந்த இஎக்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணுன்னு அர்த்தம். இந்த இஎக்ஸ்ன்றது என்ன? எரர் மெசேஜ். அப்போ சக்சஸ்ஃபுல்லா இருந்தா இந்த கனெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும், ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த எரர் மெசேஜை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். சி த எரர். ஒரே லைன்ல அழகா வந்துருச்சு. அழகா சொல்லுது இந்த சீக்வல் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிட்ட க்ளோஸ் டபுள் எல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லுது. இதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங். அப்போ எந்த ஃபங்க்ஷன் போட்டாலும் ட்ரை அந்த டீக்கு நிறைய எக்ஸெப்ட்னு போடணும். இங்க வரக்கூடிய இ கேபிட்டல் வர்றது பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். அதாவது எரர்ஸோட பேஸ் கிளாஸ் அது. அதை நம்ம இஎக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம், இங்க நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம்? ஒரு ஸ்டெப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம் நாலேஜ். செக் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கல். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு, ட்ரைக்குள்ள வருது, ரன் ஆயிருச்சு. இதுக்கு கீழே வேற ஏதோ லைன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். query is equal to India is my country அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா ஒரு எரர். என்ன எரர்? சின்டாக்டிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். சின்டாக்ஸ் எரர் இங்க வந்துருச்சு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த லைன் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அப்படியே சின்டாக்ஸ் எரர் கூட விட்டுருங்க. இப்படி ஒரு error, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரைட், இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன நடக்கும்? ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன், எரர் வருது. இன்டீஜரை ஜீரோவால டிவைட் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த query ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த லைன் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது போட்டேன். ஓகே, பட் ப்ராப்ளம் என்ன இந்த இடத்துல? நான் டிபியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டிபி கனெக்ஷன் ஓப்பன் ஆயிருச்சு, பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த க்ளோசிங் நடக்கல. புரியுதா மக்களே? கேன் ஐ கெட் சம் எஸ் ஃப்ரம் யூ? என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு? ஓகே. யா, ஸோ கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது எப்படின்னா வீடு திறந்துடுறோம், பட் அந்த வீட்டுக்குள்ள போகாம நான் வேற எங்கேயும் டைவர்ட் ஆகிட்டு போயிட்டேன்னா வீட்டுக்குள்ள பொருள் திருடு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு டிபியை கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா எக்காரணத்து கொண்டும் அதை அப்படியே விட்டுறக்கூடாது, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணணும். பட் நம்மளோட கோடிங் லாஜிக் பிரகாரம் பைத்தான் இஸ் அ சீக்வென்ஷியல் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். ஸோ வேறு வழி இல்லாம அடுத்த லைன் போயிருக்கும், எரர் வந்திருக்கும், அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அந்த இடத்துல கமிட் அண்ட் க்ளோஸ் நடக்கல இல்லையா? அப்ப எப்பவுமே என்ன பண்ணணும்னா எதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான கோடோ, தட் மீன்ஸ் சக்சஸா இருந்தாலும் சரி ஃபெயிலர் இருந்தாலும் சரி ஒரு சில ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஃபைனலிக்குள்ள போட்டுடணும். ஸோ இங்க ஃபைனலோட மீனிங் என்னன்னா மேல ட்ரைல எரர் இருக்கோ எரர் இல்லையோ இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப என்ன நடக்கும்? சப்போஸ் இந்த ஒரு லைன் ரன் ஆயிருச்சுனாக்கா எப்பவுமே இந்த கமிட் அண்ட் க்ளோஸ் நடக்கும். அப்ப ஃபைனலி இஸ் அ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங். ட்ரை எக்ஸெப்ட் கீழே ஃபைனலி போட்டீங்கன்னாக்கா என்ன நடக்கும்னா எக்ஸெப்ட் பிளாக் எப்ப ரன் ஆகும்? எரர் வரும்போது. ட்ரை பிளாக் எப்ப ரன் ஆகும்? எரர் இல்லாத போது. ஆனா இந்த ஃபைனலி பிளாக் எரர் இருந்தாலும் எரர் இல்லாட்டியும் இது நமக்கு ரன் ஆகணும். ஓகே, ஸோ சில பேர் வந்து கல்யாணத்துக்கு போவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? டிஃபன் சாப்பிடுவாங்க. டிஃபன் சாப்பிட பிடிக்காதவங்க லஞ்ச் டைரக்டா சாப்பிடுவாங்க. பட் நோ மேட்டர் வாட்
டிஃபன் சாப்பிட்டாலும் சரி லஞ்ச் சாப்பிட்டாலும் சரி எல்லாருமே டீ குடிப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரை பிளாக் இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ட்ரை சக்சஸ்னா ஃபைனல் போங்க, இல்ல ட்ரை ஃபெயிலியர் வந்து எக்ஸப்ட் குள்ள போனாலும் ஃபைனலி போங்க. ஸோ அந்த மீனிங் அதுதான். ஃபைனலி நான் அர்த்தம் கடைசியா இதை பண்ணிட்டு போயிருன்னு அர்த்தம். அப்போ உங்களோட கோடுல, ப்ராஜெக்ட்ல, பைத்தான்ல எதெல்லாம் மேண்டட்டரி ஸ்டேட்மெண்ட் தட் நீட்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா அதை ஃபைனலி பிளாக்குள்ள போடணும். அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல 3 இம்பார்ட்டன்ட் பிளாக்குங்க. ட்ரை பிளாக் விச் இஸ் யுவர் ஆக்சுவல் ஆப்ரேஷன், except block which is the state which is the block for catching an exception, then finally a finally which is going to show you error in case of anything. Okay, check it out. இன்னும் நீங்க சென்சிபிளா ஒரு சில விஷயத்த செக் பண்ணலாம். என்னன்னா ஒருவேளை இந்த லைன்ல எரர், தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல எரர். முன்னாடி என்ன பார்த்தோம், இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்தா க்ளோஸ் பண்ணணும்ன்றதுக்காக ட்ரை ஃபைனலி பிளாக்ல கொண்டு போய் போட்டோம், which is very good. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுனாக்கா நோ மேட்டர் வாட் கனெக்ஷன் நீட்ஸ் டு பி க்ளோஸ்ட், அதை இங்க செக் பண்ணோம், வெல் அண்ட் குட். பட் இப்போ லைன் நம்பர் 5ல எரர், லைன் நம்பர் 5ல எரர் வந்தா என்ன நடக்கும், இந்த கனெக்ஷன் அப்படின்ற கீவேர்டே கிரியேட் ஆகாது, வேரியபிளே உருவாகாது. அப்போ உருவாகாத வேரியபிள போயிட்டு நீங்க ஃபைனலி பிளாக்ல கமிட் அண்ட் க்ளோஸ் பண்ண ஒர்க் ஆகாது, எரர் த்ரோ பண்ணும். அந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்லைன்னு சொல்லும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல எரர், அந்த எரர் வந்ததால அதனால இன்னொரு எரர் வந்துருச்சு. அன்பவுண்ட் லோக்கல் ரெஃபரன்ஸ்னா சம்பந்தம் இல்லாம மேல இருக்கக்கூடிய ஒரு, அதாவது கிரியேட் பண்ணாத வேரியபிளை இங்க நீங்க கமிட் பண்ண ட்ரை பண்ணிருக்கே, வேர் இஸ் தட் ரெஃபரன்ஸ்னு கேக்குது. புரியுதா மக்களே? விபிஷா ஜி, கோபால் ஜி, சிந்து ஜி, சுந்தர் ஜி. புரியுது. அப்ப எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு வேரியபிளை முதல்ல உருவாக்குறீங்க, அந்த வேரியபிள் வந்து ஃபைனல் பிளாக்லாம் இப்போ யூஸ் ஆகுதுன்னு ஒரு சூழ்நிலை அமையும் போது ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்ணணும் எம்டியா, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஒருவேளை இங்க எரர் கனெக்ட ப்ராப்பரா கொடுத்திருந்தா இந்த டபுள் கோட்டுக்கு பதிலா இங்க ரெஃபரன்ஸ் உருவாயிட்டு இருக்கும். அப்ப நீங்க எப்படி செக் பண்ணணும்னா, இஃப் கனெக்ஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி, அதாவது நீ கமிட் அண்ட் க்ளோஸ் பண்ணு. எப்ப கமிட் அண்ட் க்ளோஸ் பண்ணணும்னா ஒருவேளை அது எம்டியா இல்லாத பட்சத்துல. எப்ப எம்டியா இல்லாம இருக்கும், இந்த லைன் சக்சஸ்ஃபுல் எக்ஸிக்யூட் ஆனா. அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும், வராது. இப்போ நான் இந்த லைன்ல எரர் வந்துச்சுனாலும் இந்த கமிட் அண்ட் க்ளோஸ்க்குள்ள போவே போகாது, ஒரு எரர் தான் வரும். லுக் அட் தட். ஏன்னா அந்த இடத்துல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து நான் செக் பண்ணிருக்கேன், அதாவது எம்டியா இல்லாத பட்சத்துல தான் க்ளோஸ் பண்ணணும். பட் இப்போ இங்க எம்டியா தான் இருக்கும் இல்லையா, அப்ப அந்த ப்ராப்ளத்தை நாம அவாய்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஒரு சிலபஸாவோ ஒரு சப்ஜெக்டாவோ ஒரு டாபிக்காவோ எடுக்க முடியாதுங்க. பட் ப்ராக்டிக்கலா நீங்க ஒர்க் பண்ணும்போது வரக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலைகள் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். லுக் அட் தட் சிம்பிள். இங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஃபைனலி பிளாக் கத்துப்பீங்க, ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, தீஸ் ஆர் த வேஸ் தட் யூ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். போக போக கொஞ்சம் ப்ரோக்ராமராகவே நீங்க மாற ஆரம்பிக்கணும், சென்சிபிளா. இதுதான் லாஜிக். திஸ் இஸ் வாட் லாஜிக் இஸ் ஆல் அபவுட். ட்ரை பண்ணுங்க. ஆல் ரைட். இப்போ வாட் எவர் தட் வி ட்ரைட் இஸ் குட். இப்போ ஒரு ப்ராப்பர் ப்ரோக்ராமிங்கா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஃபைல்ல உங்களோட டெஃபினேஷன் இருக்கு, இதே ஃபைல்ல உங்களோட காலிங் இருக்கு இல்லையா, இது ஓகே தான், இது ஓகே தான், அப்சல்யூட்லி ஃபைன். பட் எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா எதெல்லாம் நீங்க டெஃபினேஷனா செட் பண்றீங்களோ அதெல்லாம் தனி ஃபைல் இருக்கணும், காலிங் நடக்கிறது எல்லாமே தனி ஃபைல் இருக்கணும். அப்பதான் வந்து கோட் வந்து ரீயூசபிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்றேன்னா இந்த காலிங்க இங்க நான் பண்ண போறது இல்ல. இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் ஃபைல் ஒன்லி ஃபார் த டெஃபினேஷன். அப்ப இது எங்க நம்ம கால் பண்ணுவோம்னா, இங்க பாருங்க டே 12ல இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்றேன், பைத்தான் காலிங் ரெஃபரன்ஸ் போட்டுறேன், இங்க கால் பண்றேன். அப்ப இந்த ஃபைல்ல கால் பண்ணா அங்க இருக்கக்கூடிய ஃபைல் என்ன இருக்குன்றது இந்த ஃபைலுக்கு தெரியாது. ரெண்டுமே வேறு வேறு எக்ஸ்ட்ரீமிட்டி, ரைட்? இவன் ஒரு தனி உலகம், இவன் ஒரு தனி உலகம். இப்போ நீங்க லைன் நம்பர்ல 1ல நோட் பண்ணீங்கன்னா db_connection அப்படின்ற இடத்துல ஒரு எரர் வருது. என்ன எரர்? அங்க ரெஃபர் பண்ணிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இங்க கால் பண்ணா நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லுது இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம இவருக்கு ஹெல்ப் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? அந்த ஃபைலை ரெஃபர் பண்றதுக்கான ஹெல்ப் எப்படி பண்ண போறோம்? இங்க பாருங்க, from
அந்த ஃபங்க்ஷன் நேம், அந்த ஃபைல் நேம் இம்போர்ட் ஸ்டார். அப்ப இங்க பாத்தீங்களா, நான் இது போட்ட உடனே இந்த டிபி கனெக்ஷன் மேல இந்த ரெட் கலர் எரர் ஆட்டோமேட்டிக்கா போயிருச்சு. யூ கேன் see it right, இங்க போயிருச்சு. வாட் டஸ் இட் மீன்? அந்த பர்டிகுலர் ஃபைல்ல போயிட்டு ஸ்டார்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை ரன் பண்றேன். ஆஸ் யூ கேன் see அங்க இருக்கக்கூடிய ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகுது. டிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் இம்போர்ட் அண்ட் பேக்கேஜஸ். கம்பெனியில எதெல்லாம் நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் ஒரு தனி ஃபைலை வச்சாதான் நம்மள மாதிரி இன்னொருத்தர் நம்ம ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்களாலையும் இந்த ஃபைலை, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு கம்பெனியில ஒரு ப்ராஜெக்ட்ல 10 பேர் இருக்குனாக்கா ஒரே விஷயத்த 10 பேருமே கிரியேட் பண்ணாக்கா இட்ஸ் ரெடியூடன்சி. இப்போ வந்து சிந்து ஒரு ஃபைல் வச்சிருக்காங்க, அவங்களும் வந்து டிபி கனெக்டிவிட்டி, விபிஷா ஒரு டிபி கனெக்டிவிட்டினா தேவையில்லாம இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எஸ், ஒருத்தர் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சிருக்காரு, அது ஒரு காமனான ஃபைல் வச்சுட்டா எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இதனோட பியூட்டி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் போட்டோம், அது ஸ்ட்ரக்சர்டா மாத்தணும். அதுக்கப்புறம் அதை வந்து கீவேர்ட் எம்டி ஆர்குமெண்ட்ல இருந்து வித் ஆர்குமெண்டா மாத்தணும். அதுக்கப்புறம் அதுல எரர் வரதுனால ட்ரை பிளாக் போட்டோம். அதுல முக்கியமான விஷயத்த வந்து நம்ம பண்ணணுன்றதுக்காக ஃபைனலி பிளாக் போட்டு கோட் ஸ்ட்ரக்சரிங் பண்ணோம். இப்போ அந்த டெஃபினேஷன்ல தனியா ஒரு ஃபைல் வச்சுட்டு அந்த டெஃபினேஷன் வரக்கூடிய அவுட்புட்டை இன்னொரு ஃபைல்ல கால் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, செக் பண்ணுங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எஸ், தாராளமா இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம், ட்ரை பிளாக் போடலாம். ஓகே, இங்க பாருங்க, ட்ரை பிளாக் போட்டு காலிங்லயும் போடலாம். டெஃபினேஷன்ல மட்டும்தான் போடணும்ன்ற அவசியம் இல்லை. எக்ஸெப்ட் எக்ஸெப்ஷன் இஸ் எக்ஸ் பிரிண்ட் எக்ஸ் இப்படியும் போடலாம். தாராளமா போடலாம். குட் கேட்ச், குட் கேட்ச். All right. So far, whatever that we seen is function definition and function calling. Definition ஒரு இடத்துலயும் function calling இன்னொரு இடத்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணனாக்கா we can create a table on top of that. அந்த டேபிள் கிரியேஷனுக்கு என்னென்ன தேவை, எப்படி தேவைன்றதை நம்ம பின்னாடி இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷன் பத்தின டீடைல் பார்த்துடலாம். def my function star args. ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்றது ஜென்ரலா ஸ்டார் கீவேர்ட் ஆர்குன்னுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பிரிண்ட் மை ஃபங்க்ஷன் போடுங்க. போட்டுட்டு இப்போ என்னன்னா ஸ்டாரா இருக்கிறது என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு டிக்ஷனரி அனுப்பணுங்க. பாருங்க, கோர்ஸ் நேம் பைத்தான், கோர்ஸ் ஐடி 1. அப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ற, என்ன நடக்குது பாருங்க. See this function takes one positional argument, but here 2 are given. Look at that. My function takes 0 positional argument, but 1 were given. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆர்குமெண்ட் அனுப்பும் போது இப்படி அனுப்பணும். அது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன பண்ணும், டிக்ஷனரியா செக் பண்ணிடும். ஓகே, so now what happened, we have a keyword argument. அந்த keyword argument print பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். தட்ஸ் இட், அது டிக்ஷனரி ஃபார்ம்ல வந்துருச்சு. அப்போ அனுப்பும் போது எப்படி அனுப்பணும், ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் அதோட வேல்யூ ஈக்குவல் டு போட்டு அனுப்பிச்சினாக்கா மேல போயிட்டு அப் அண்ட் ஆகும்போது அது ஒரு டிக்ஷனரி அப் அண்ட் ஆகும். அப்போ டிக்ஷனரில இருந்து கோர்ஸ் நேமையும் கோர்ஸ் ஐடியும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் ஸ்டார் ஆர்குமெண்ட் இஸ் ஆல் அபவுட். இதுல இன்னொன்னு இருக்கு, நார்மலான சிங்கிள் ஸ்டார் ஆர்கு, இது டபுள் ஸ்டார் இல்லையா, இதுல சிங்கிள் ஸ்டார் இருக்கு. சிங்கிள் ஸ்டார்ல போயிட்டு நீங்க இப்படி கொடுக்க முடியாது. இப்ப ரன் பண்றேன், ரன் பண்ணா இட் த்ரோ எரர். ஏன்னா சிங்கிள் ஸ்டார்ன்றது கீவேர்ட் ஆர்குமெண்ட் இல்ல, வெறும் ஆர்குமெண்ட். அங்க என்ன பண்ணலாம், நீங்க ஜஸ்ட் டேட்டாஸ் மட்டும் தோனி
கோலி, அஸ்வின் இப்படி அனுப்பணும். இட் பிக்ஸ் அப். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம். ஸ்டார் ஆர்குமெண்ட்ல நீங்க டேட்டாஸை வாங்குனீங்கன்னா டிக்ஷனரி மாதிரி வரும். சிங்கிள் ஸ்டார்ல ஆர்குமெண்ட் வாங்குனீங்கன்னா டியூபிள் மாதிரி வரும். ஸ்டார்ல வாங்குனீங்கன்னாக்கா கீவேர்ட் ஆகும். சிங்கிள் ஸ்டார்ல வாங்கினீங்கன்னாக்கா டியூபிள்ஸ் ஆகும், ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் டூ த ஃபங்க்ஷன் காலிங். எது கீவேர்ட் ஆர்குமெண்ட்டா இல்லை சிங்கிள் ஆர்குமெண்ட்டான்றதை பார்த்துக்கோங்க. இதை நீங்க தெரிஞ்சதுக்கு மூலியமா என்ன பண்ணலாம்னாக்கா ப்ராக்டிக்கலா யூ கேன் டூ ஆல் த ஆக்டிவிட்டி. ஓகே, செக் இட் அவுட். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லும்போது மேலோட்டமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆடுறாங்க, இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க டீட்டெயிலா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபங்க்ஷனோட ஸ்கோப்பிங் பத்தி பார்க்கலாம். ஸ்கோப்பிங்னா ஹவு த ஃபங்க்ஷன் வில் பி கெட் ரெஃபர்ட் ஹியர். இங்க பாருங்க, def my function variable is equal to 100, print of variable is equal to 1000. இப்போ பிரிண்ட் பண்ணா எது ரெஸ்பான்ஸ்ல வரும்? 100 வருமா இல்ல 1000 வருமா? 100 வருமா 1000 வருமா? 100 தான் வரும். 100 தான் வரும். ஏன் வரும்னா இங்க கால் பண்ணல, நான் கால் பண்ணிடுறேன். ஏன் வரும்னா ஃபர்ஸ்ட் லோக்கல்ல ரெஃபரன்ஸ் இருக்கான்னு தான் செக் பண்ணும். அதாவது இப்ப நம்மளே ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கோம் அண்ட் நான் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஐ வாண்டட் யூ பீப்புள் டு கெட் சம்திங். ஓகே, ஒரு மார்க்கர் எடுத்துட்டு வர சொல்றேன். ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கர் நம்ம கிளாஸ்க்குள்ள இருக்காதான் முதல்ல செக் பண்ணும். அப்போ ப்ரிஃபரன்ஸ் வில் பி ஆல்வேஸ் டுவர்ட் த லோக்கல் ஸ்கோப். கரெக்டா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தாதான் அடுத்த தெரிஞ்சவங்களுக்கு போகும் இல்லையா? அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் லோக்கல்ல ரெஃபரன்ஸ் இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்போம். இருக்கு, அதனால நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? 100 வந்திருக்கு. ஒருவேளை என்கிட்ட இது அப்படியே கால் பண்றேன். இப்போ உள்ள இல்லாத பட்சத்துல ரெஃபர் பண்ணா அவுட் சைட்ல இருந்தா வரும். ஓகே, சப்போஸ் ஃபர்ஸ்ட் உள்ள பார்க்க, உள்ள இல்லைன்னா தான் வெளியே போய் பார்க்கும். திஸ் வாட் வி கால் இட் அஸ் குளோபல் ஸ்கோப். ஓகே, சம்டைம்ஸ் சில பேர் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா வெளியே இருக்கிற குளோபல் ஸ்கோப்பை உள்ளுக்குள்ள ஆக்சஸ் பண்றது மட்டும் இல்லாம இன்கிரிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? வெளியிருந்து வேரியபிள் வாங்கினது மட்டும் இல்லாம அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ண ட்ரை பண்றேன். தட் மீன்ஸ் ஐம் ட்ரைங் டு ஆட் எக்ஸ்ட்ரா 1000. இந்த கேஸ் சினாரியோ இஸ் நாட் அக்செப்டபிள் கேஸ் சினாரியோ. அன்பவுண்டட் லோக்கல் ரெஃபரன்ஸ் வந்து என்ன கேக்குதுன்னா, இந்த வேரியபிள் வந்து மேல இருந்து எடுத்திருக்கி எப்படி நான் வந்து அக்செப்ட் பண்றதுன்னு கேக்குது. முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணோம். இந்த இடத்துல அதை ரெஃபரன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அதை மாடிஃபை பண்ண ட்ரை பண்றோம். அதாவது ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து ஒரு புக் வாங்கினா நீங்க படிக்கலாம், அந்த புக்ல போய் நீங்க கிறுக்க முடியாது. யூ கேனாட் ஹேவ் த ரைட்டிங் ஆப்ஷன் இல்லையா? நீங்க வேணா பார்க்கலாம், பட் கிறுக்க முடியாது. ஏன்னா அயலால் தேர்ட் பர்சன். ஸோ அந்த மாதிரி தேர்ட் ஆப்ஜெக்ட், தட் மீன்ஸ் குளோபல் இருக்கக்கூடிய வேரியபிளை உங்களோட ஃபங்க்ஷன் ஸ்கோப்குள்ள கொண்டு வந்து அதுல நீங்க மாடிஃபை பண்ணணும் விருப்பப்பட்டா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ஃபங்க்ஷனை குளோபலா மாத்தணும் அந்த வேரியபிளை. ஸோ குளோபல் வேரியபிள் இப்போ என்ன ஆச்சுன்னா வெளியே இருக்கிற வேரியபிளை குளோபல் வேரியபிளா மாத்தினதால இப்ப என்ன ஆகும்? மேல ஒரு 1000 கீழே ஒரு 1000 போட்டு 2000 நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரணும். தேர் யூ சி. அப்போ குளோபல்ன்றது என்ன? ஜென்ரலா வேரியபிள்ன்றது ரெண்டு ஸ்கோப்பு, லோக்கல் ஸ்கோப்பு, அவுட் சைட் ஸ்கோப்பு. இல்ல இந்த இடத்துல எனக்கு ரெண்டுமே காமன் ஸ்கோப்பா இருக்கணும் பிகாஸ் ஐ வாண்டட் டு மாடிஃபை த வேரியபிள் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த கீவேர்டை எடுத்துக்கிட்டு, தட் மீன்ஸ் அந்த வேரியபிள் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி குளோபல்ன்ற கீவேர்டு மூலியமா ப்ரிஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியே இருக்கிற டேட்டா உள்ள இருக்கிற டேட்டாவும் ஒன்னாயிடும். இதுக்கு பேர் தான் வேரியபிள் ஸ்கோப்பிங் அப்படின்னு, ஃபங்க்ஷன் ஸ்கோப்பிங். எப்படி வேரியபிள் இருந்து கால் பண்ணோம், எப்படி எந்த வேரியபிள் இருந்து ஃபங்க்ஷனை ரெஃபர் பண்ணுன்றத கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும். ஓகே, ட்ரை பண்ணுங்க. வாட் யூ சே மக்களே? ஸ்டாப் பண்ணலாமா? விபிஷாஜி, எஸ்பெஷலி யூ. Why especially me? இல்ல யூ ஆர் ரெஸ்பாண்டிங் இட் இல்லையா, அதனால ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங்.
And others Yeah. I know. And since you had your kid as well, I wanted to confirm with you as well. Yeah. Okay. Right? Next, Okay, Okay, கோபால் ma'am. ஜி இல்ல நினைக்கிறேன். கோபால் ஜி இல்ல அவர் ரெக்கார்டிங் மட்டும் போட்டோ போயிருக்காரு. சுந்தர் ஜி உங்க சைடு okay, bro. குட். சிந்து ஜி. Okay, okay. ஸோ மை ஹம்பிள் ரெக்வஸ்ட், இந்த வீடியோ கிடைச்ச பிறகு தயவு செஞ்சு